அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ஓட ஜெனரல் இங்கிலீஷ் சிலபஸை இந்த வருஷம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஜெனரல் இங்கிலீஷ் சிலபஸை எப்படி நம்ம படிச்சா அதுல 98+ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட் வாங்க முடியும் அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தடவை அப்டேட் பண்ணிக்கக்கூடிய ஜெனரல் இங்கிலீஷ் சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க டாபிக்ஸை மட்டும் அப்டேட் பண்ணல, அதோட சேர்த்து டாபிக்ஸை தனித்தனி யூனிட்ஸா கிட்டத்தட்ட 7 யூனிட்டா வந்து டிஎன்பிஎஸ்சில இருந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதோட ஒவ்வொரு யூனிட்க்கும் எவ்வளவு கொஸ்டின் வரும் அப்படிங்கறதையும் டீடைலா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொத்த சிலபஸும் சமச்சீர்ல கவர் ஆகிருது அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட 80 to 90% சிலபஸ் வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர்ல கவர் ஆகிருது. ஆனா ஒரு சில டாபிக்ஸ் சமச்சீர்ல கவர் ஆகல. அதை நாம வந்து எங்கிருந்து படிக்கணும், என்னென்ன கண்டென்ட் படிக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். ரொம்ப முக்கியமா நம்ம பழைய சிலபஸையும் புது சிலபஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு வந்து பழைய சிலபஸ்ல இருந்து ஜெனரல் இங்கிலீஷோட புக், இது புது சிலபஸ்ல இருந்து ஜெனரல் இங்கிலீஷோட புக், இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டட் புக். இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கே நல்லா தெரியும். அதாவது புது சிலபஸ்ல கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப நம்ம வந்து கொஞ்சம் அதிகமா படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நம்ம அதிகமா படிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நமக்கு அதிகமா டைம் எடுக்குமா, நான் நிறைய படிக்கணுமா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அந்த கண்டென்ட்டே நம்ம ஒரு ப்ராப்பரா அப்ரோச் பண்ணோம், ஒரு ஸ்டடி பிளான் போட்டு அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். தாராளமா எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம 98 கொஸ்டின்ஸ் கரெக்ட் வாங்குறதுக்கு ஈஸியா ரெடியும் ஆகிடலாம். ஸோ இதுதான் நமக்கு சிலபஸ்ல மொத்தமாக ஒவ்வொரு யூனிட்டா வந்து நமக்கு பிரித்து அவங்களே கொடுத்துருக்காது. ஒவ்வொரு யூனிட்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், என்னென்ன டாபிக் இருக்கு அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துருக்காது. ஸோ இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு யூனிட்டையும் வந்து தனித்தனியாக எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் 7 லிட்ரேச்சரை டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற யூனிட்ஸை 1 by 1 போகலாம். லாஸ்டா யூனிட் 7 லிட்ரரி பார்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரோஸ் அண்ட் போயம். இதுல இருந்து 15 கொஸ்டின் வருங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோஸ் போயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 15 கொஸ்டினுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் இருந்ததை விட அதிகமாக இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் ப்ரோஸ் போயம்ல அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் இந்த தடவை 15 கொஸ்டின் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிகமாகவே வந்து கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சில போயம்லாம் பார்த்தோம்னா ஜஸ்ட் ரீடிங்காக 9th ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்துருக்கிறது, அதையுமே வந்து கண்டென்ட்டா நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது அந்த போயம்ல இருந்து புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் பெருசா எதுவும் இருக்காது. வாசிச்சு பார்க்கறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார் போயம், நம்ம சின்ன வயசுல ரைம்ஸுக்கு படிச்சிருப்போம், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு. அந்த போயமும் இப்போ நமக்கு சிலபஸ்ல இருக்கு. அது 9th ஸ்டாண்டர்ட் புக்ல அது ஒரு ஜெயின் டெய்லர் எழுதுனா அது ஒரு பெரிய போயம். நம்ம ரைம்ஸ் படிச்ச மாதிரி அது ஒரு 4-5 லைன் கிடையாது. அது ஒரு பெரிய போயம். அது வந்து நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்ல ஜஸ்ட் பசங்க ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காது. அதே நமக்கு சிலபஸ்ல கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? இந்த மாதிரியான போயம் ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் அதை நீங்க வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆத்தர் யார் அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கு நம்ம சம்மரி, எல்லா போயமுக்குமே சம்மரி கொடுத்துருக்கோம். அந்த சம்மரி அண்ட் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸை நீங்க ரீட் பண்ணீங்கனாலே போதும். ஸோ மெயினான போயம்ஸுக்கு வந்து எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸும் சேர்த்தே இருக்கும். ஏன்னா இப்போ ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ்லாம் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ், ஏன்னா இது மெயின் போயமா வரக்கூடியது, இது புக் பேக் கொஸ்டின்ஸோட வரும். ஆனால் இந்த மாதிரியான போயம், இந்த ஸ்டார் போயம்லாம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ரீடிங் போயமா புக்ல கொடுத்துருக்கதான். ஸோ அதுக்கு அடிஷனல் கொஸ்டின்ஸ் நம்மளோட கண்டென்ட்ல ஏற்கனவே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் பார்த்தீங்கனாலே போதும். முன்னாடிலாம் ப்ரோஸ் போயம் வந்து ரொம்ப டெப்தா போய் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த அளவு தேவையில்லை. அதே மாதிரி ஆத்தரோடைய பேக்ரவுண்டு நம்ம டெப்தா போய் படிக்கணும் அப்படின்னு நீட் இல்லை. ஏன்னா ஆத்தரை பத்தி கொஸ்டின்ஸ்லாம் முன்னாடி எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துருப்பாங்க சிலபஸ்லேயே. பட் இந்த தடவை அப்படி கொடுக்கல. அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் போயம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் நம்ம போயமை 2-3 தடவை ரீட் பண்ணோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு லைன் வருது அப்படின்னா அது எந்த போயமை டினோட் பண்ணுதுன்னு. கொஸ்டினை பார்த்தோம்னாலே அது எந்த லைன் அப்படிங்கிறத ரீட் பண்ணாலே எந்த போயம் நம்மளால அனலைஸ் பண்ணிட முடியும், நம்மளால எடுத்துட முடியும். ஆத்தருமே வந்து ரொம்ப டெப்தா போத்தல. பட் எல்லா ப்ரோஸ் அண்ட் போயமுக்கு ஆத்தர் யாருங்கிறத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது நீங்க ரிப்பீட்டா திரும்ப வாசிச்சிங்கனாலே வந்துடும். அந்த மாதிரி ரீட் பண்ணிக்கோங்க, அது போதும். அதை தாண்டி ஆத்தரோட நேஷனாலிட்டியோ இல்லை டெப்தா அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நீட் இல்லை. ஏன்னா மொத்தமாக 15 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. இம்பார்ட்டண்டா அந்த ப்ரோஸ் அண்ட் போயம்ல என்ன சொல்றாங்க, அதுல என்ன கண்டென்ட் இருக்கு, என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்காங்க, புக் பேக் கொஸ்டின்ஸ், அந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸுமே ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே புக் பேக் கொஸ்டின்ஸே போதும். அதெல்லாம் நம்மளோட கண்டென்ட்ல இருக்கு. அதை நீங்க பாத்தீங்கன்னாலே போதும். ஒரு அப்டேட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஜெனரல் இங்கிலீஷ் சிலபஸ்க்கு உண்டான கிளாஸஸ் வந்து ஃப்ரீயா நம்மளோட யூடியூப் சேனல்ல லைவாவே வரப்போகுது. அதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் ஆன்லைன்ல நீங்க ஃப்ரீயா படிக்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அகாடமியோட ஜெனரல் இங்கிலீஷ் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆயிடும். 1 by 1 அப்டேட் ஆகும். அந்த கோர்ஸோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல ஃப்ரீயா படிச்சுக்கலாம். இல்ல இது புக்கா வேணும் அப்படின்னாலும் அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்க வெப்சைட்ல புக்கை ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு கொரியர்லயும் புக் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கிளாஸஸோட ஷெட்யூல், அதோட டைமிங் எல்லாத்துக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துடும்.
யூனிட் 1 கிராமர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான யூனிட் ஏன்னு கேட்டால் 25 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் ஒரு இம்பார்ட்டன்டான ஏரியா தான். அதே மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த கிராமர்ல பெருசா சிலபஸ் சேஞ்ச் இல்லை. அந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க தவிர பெருசா ஒன்றும் சிலபஸ் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ 25 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியது இது ரொம்ப ஒன்றும் இல்லை. நீங்க சமச்சீரை பொறுத்த வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய கிராமர் டாபிக்ஸை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே தாராளமாக இதுக்கு நீங்க ரெடி ஆயிடலாம். கிராமர் 12வது வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 12வது வரைக்கும் படிக்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே தெரியும் கிராமரில் 11th 12th இருந்தும் கொஸ்டின்ஸ் நமக்கு வரதான் செய்யுது. ஸோ அதுக்கு நீங்கள் கிராமரை படிச்சுட்டு கிராமரில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் அதை ரீட் பண்ணி ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கிராமர் பார்ட்டை 25 கொஸ்டினுக்கு 25 out of 25 ஈஸியாக நீங்கள் வாங்க முடியும். அடுத்ததாக கொடுத்துருக்க இந்த யூனிட் 2 வொக்காபுலரி பார்த்தோம் அப்படின்னா இந்த வொக்காபுலரியில் ஒரு சில டாபிக்ஸ் ஏற்கனவே நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாலும் சினானிம்ஸ், ஆண்டம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் அந்த மாதிரி கேட்டிருந்தாலும் இப்போ ஒரு சில டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வொக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வார்த்தைகளாக தான் இருக்கும். இந்த வார்த்தைகளை நீங்கள் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நியூ டாபிக் தான், இதுக்கு முன்னாடி கிடையாது, இது நியூ டாபிக் தான். இது சமச்சீர்லையும் பெருசாக கவர் ஆகலை. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா ப்ரீவியஸ் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பிலாம் ஓரளவு கேட்கக்கூடிய டாபிக். ஸோ அது பேஸ் பண்ணி தான் இங்கே நம்ம வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து வாசிச்சு ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். கிராமரை பொறுத்த வரைக்கும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எக்ஸசைஸ் சால்வ் பண்ணா போதும். பட் இங்க வொக்காபுலரி பொறுத்த வரைக்கும் திரும்ப நம்ம ரீட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணா பார்த்தாது, வொக்காபுலரி நமக்கு ரீட் பண்ணணும். தயவு செஞ்சு இதை மனப்பாடம் பண்ணாதீங்க, மெமரைஸ் பண்ணாதீங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது. வொக்காபுலரி பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் உட்காந்து நான் வந்து படிச்சு மெமரைஸ் பண்ணேன் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு திரும்ப ரீட் பண்ணுங்க. திரும்ப ரீட் பண்ணா ஒரு தடவை வொக்காபுலரி டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ரீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை திரும்ப நம்ம மறுபடியும் எடுத்து ரிவைஸ் பண்றது. இது எல்லாத்தையுமே நமக்கு இப்ப இருக்கக்கூடிய கேப்ல, இந்த குரூப் 2 2A எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேப்ல நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு 7 to 8 டைம்ஸ் ஆவது வொக்காபுலரி மட்டுமே ரிவிஷன் பண்ணிக்கணும். அதெல்லாம் எப்படி டைம் மேனேஜ் பண்ணி ரிவிஷன் பண்றதுங்கிறது நான் பின்னாடி சொல்றேன். டாபிக்ஸை முடிச்சு நான் பின்னாடி சொல்றேன். ஸோ அடுத்து மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா ரைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறதுல சிலபஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெயினா லெட்டர் ரைட்டிங்கை இம்பார்ட்டண்டா வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெட்டர் ரைட்டிங்ல 2 விஷயமா நம்ம பார்க்க முடியும். ஒன்று, லெட்டர் ரைட்டிங் பத்தி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, சிலபஸ்ல கண்டினியூஸா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட்டிங் ஸ்கில்ல வந்து ஜம்பிள்டு சென்டென்சஸ், கரெக்ட் ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸ், இன்ஃபரன்ஸ், பிளாங்க்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சிலபஸை நம்ம டீகோட் பண்ணோம்னா 2 விஷயம் நமக்கு புரியும். ஒன்று, இந்த மொத்த ரைட்டிங் ஸ்கில்லோட 10 கொஸ்டினுமே லெட்டர் ரைட்டிங்கை பேஸ் பண்ணியே கேட்கலாம். அதோட ரூல்ஸ், ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர் இந்த மாதிரி வந்து அதில் ரிலேட் பண்ணியே கேட்கலாம். அதுலேயே அந்த ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸ், ஜம்பிள் சென்டென்ஸ்லாம் லெட்டரை பேஸ் பண்ணி கேட்கலாம். இல்லைனா லெட்டர் ரைட்டிங்லேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டுட்டு காமனாக இருக்கக்கூடிய ஜம்பிள்டு சென்டென்சஸ், கரெக்ட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ் இந்த மாதிரியுமே வந்து சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். ஸோ இப்படி 2க்குமே பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட கண்டென்ட்ல வந்து லெட்டர் ரைட்டிங்கோட ரூல்ஸ், அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து சமச்சீரில் இதெல்லாமே டீடைல்டாக இருக்குது. ரூல்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அதோட கொடுத்து அதோட சேர்த்து வந்து இந்த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ் இல்லை ஜம்பிள்டு சென்டென்ஸ், மேக்கிங் குவரிஸ் இதுலாம் ஜென்ரலாக கேட்டாலும் நம்ம ரெடி ஆகணும், ப்ளஸ் லெட்டராக கேட்டாலும் ரெடி ஆகணும். அப்படிங்கிறதுனால 2மே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரைட்டிங் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை இந்த கண்டென்ட் எல்லாம் படிச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மோர் தென் என்ன தாராளமாக அதில் இருக்கக்கூடிய 10 கொஸ்டினுக்கும் வந்து நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. என்ன? Respected sir, as I am suffering from fever, I am unable to attend the classes today. So kindly grant me 2 days leave only. ஸோ அடுத்ததா யூனிட் 4 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதில் 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து யூனிட் 6 டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறதுல 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது 2 கம்பைன் பண்ணி படிச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸுங்கிறது பேசிக்காக கவர்மெண்ட் சர்வீஸில் நம்ம உள்ள போனதுக்கப்புறம் அங்கே சொல்லக்கூடிய வார்த்தைகள், யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜிஸ், யூஓ நோட்னு ஒன்று சொல்லுவாங்க, டிஓ லெட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன, இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா தாராளமாக இந்த கவர்மெண்ட் அண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கு நம்ம ரெடி ஆகிட முடியும். அதே மாதிரி இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை ஏன் டிரான்ஸ்லேஷனோட சேர்த்து நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சியோட சமச்சீர் ஜெனரல் இங்கிலீஷ் புக்ஸில் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் பெருசாக எங்கேயும் கொடுக்கல. இந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு பொது தமிழ் புக்கில் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழ் வார்த்தை என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் காமனான டேர்ம்ஸும் இருக்குது, டெக்னிக்கல் டேர்ம்ஸும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் இந்த டிரான்ஸ்லேஷனையும் டெக்னிக்கல் டேர்ம்ஸையும் கம்பைன் பண்ணி படித்தோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா இந்த பார்ட் வந்து ஜெனரல் இங்கிலீஷ் புக்கில் இருந்தாலும் பொது தமிழ் புக்கில் இருக்குது. அதில் இருந்தால் கம்பைல் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம். ஃபார்
எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா யூஸ்வலாக இங்கிலீஷில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை பேக்கரி அப்படிங்கிறதுக்கு அடுமனை அப்படிங்கிறது தான் தமிழ் டிரான்ஸ்லேஷன். இது வந்து நம்ம மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம பேக்கரிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த இங்கிலீஷ் வார்த்தை தான் அதிகமாக எல்லா கடையிலையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கு அடுமனை அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இது நமக்கு சமச்சீரில் இருக்குது. இது ஏற்கனவே ஒரு சில டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தையை தான் நம்ம கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை படிச்சீங்கனாலே வந்து இந்த 15 கொஸ்டின் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஆகட்டும் டிரான்ஸ்லேஷன் ஆகட்டும் கம்ப்ளீட்டாக நமக்கு முடிஞ்சிடும். அடுத்தது யூனிட் 5 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இந்த தடவை ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல 20 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க. இப்போ 20 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்பனா என்ன ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னா பேராகிராஃப்ஸ் இன்க்ரீஸ் ஆக பாசிபிலிட்டி இருக்கு. முன்னாடிலாம் ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க, ஈஸியா முடிஞ்சிடும். ஆனா இந்த தடவை 20 கொஸ்டின் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பேராகிராஃப்ல அது முடியாது. குறைஞ்சது வந்து 4-5 பேராகிராஃப் அந்த மாதிரி போகலாம். ஸோ பேராகிராஃப் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு படிக்கக்கூடிய டைம், அதாவது எக்ஸாம் ஹாலில் ரீட் பண்ணக்கூடிய டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அதிகமான டைம் வந்து இங்கிலீஷ்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கு, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்கு, எல்லாமே சேர்த்து தான் 3 மணி நேரத்தில் நம்ம எக்ஸாம் எழுத போறோம். அப்படிங்கும்போது இந்த டைம் நமக்கு ரீடிங் காம்படிஷன்ல அதிகமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. அப்போ ஒரு தடவை வாசிக்கிறதா டக்குன்னு நீங்க ஆன்சர் போடுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இந்த தடவை என்ன ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்கன்னா சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னாலே எடிட்டோரியல் பேஸ்டா கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எடிட்டோரியல்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து அந்த சென்டர் பேஜஸ்ல எடிட்டோரியல் அப்படின்னு சொல்லி வந்து கட்டுரைகள் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல சொல்லுவோம். எடிட்டோரியல் அப்படின்னு இங்கிலீஷ்ல நமக்கு சில கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹிந்துல பார்த்தோம் அப்படின்னா மெயின் எடிட்டோரியல் ஒன்று இருக்கும், சைட்ல வந்து 2 சின்ன எடிட்டோரியல் இருக்கும். அப்ப நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான மேட்டரை பத்தி வந்து அவங்க ஒரு டிஸ்கஷன் மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களோட கருத்துக்கள், அது வந்து நியூஸ் இவங்களா இருக்கட்டும் இல்ல முக்கியமான பர்சனாலிட்டிஸ், அவங்களோட கருத்தை வச்சு ஒரு டிஸ்கஷன் மாதிரி வந்து அதை சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு ஒரு ஜென்ரல் அஃபேர்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த எடிட்டோரியலோட வார்த்தைகள் பார்த்தோம் அப்படின்னா அந்த வொக்காபுலரி யூசேஜ் ஆனதா இருக்கட்டும் இல்ல அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அதை நம்ம திரும்ப வாசிச்சாதான் நமக்கு புரியும். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியா நம்ம சும்மா ஒரு பேரா வாசிச்சு 5 கொஸ்டின் போட்ட மாதிரி இப்ப இருக்காது. எப்படியுமே வந்து எடிட்டோரியல் அப்படிங்கும்போது சில கொஸ்டின்ஸ் ஈஸியா வந்தாலும் 20-15 கொஸ்டின் நம்ம ஈஸியா போட்டாலும் ஒரு 5 கொஸ்டினுக்கு நமக்கு எங்கேயாவது யோசிக்க வைப்பாங்க. ஸோ அது நம்ம டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது, அது கரெக்டாக நம்ம சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னா திரும்ப நீங்கள் எடிட்டோரியல் இல்லை நியூஸ் பேப்பர் கண்டென்ட்டை ரீட் பண்ணி பாருங்க. இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் டைமுக்கு ஒரு 5 நிமிஷம் ஏதாவது ஒரு சின்ன எடிட்டோரியல் அந்த மாதிரி நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஹிந்து நியூஸ் பேப்பரோ இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ இந்த மாதிரியான நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். பெரிய எடிட்டோரியல் ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஹிந்து நியூஸ் பேப்பர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பெரிய ஃபுல் எடிட்டோரியல் ரீட் பண்ண அவசியம் இல்லை. இந்த சின்னதாக இருக்கக்கூடிய எடிட்டோரியல் ரீட் பண்ணிங்கனாலே மோர் தென் எனஃப், அதுவே உங்களுக்கு போதுமான அளவு இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸோட ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில்டாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இந்த சிலபஸை நமக்கு இருக்கக்கூடிய இந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே எப்படி படித்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லி அதோட ஸ்டடி பிளான் பார்ப்போம். ஸோ அதோடைய அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலராக வர்றதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.